டெல்லி விரைகிறார்கள் இந்தியா கூட்டணி தலைவர்கள். குறிப்பாக தமிழக முதலமைச்சர், திமுக தலைவர் டெல்லி செல்ல இருக்கிறார். இந்தியா கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க இருப்பதற்காக. இதற்கிடையில் நம்பர் சரியோ இல்லை கூட்டணிகள்லையோ இல்லை புதிய கட்சிகள் வரவோ ஏதாவது இருக்கிறதா அப்படின்றத பார்க்க வேண்டி இருக்கிறது. தொடர்ந்து திரு மருது அழகராஜ் அவர்கள்ட்ட இந்த எண்ணிக்கை அப்படின்றது திரும்ப 40 திமுக கூட்டணி. பட் பர்சன்டேஜில் பாஜக 11% எடுக்கிறது, காங்கிரஸும் 11%, அதிமுக 20 அப்படி இருக்கு. இந்த நம்பர்ஸ் என்ன சொல்லுது? இந்த சதவீதத்தை மட்டும் பார்க்கறதுக்கு முன்னாடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது முதல் தோல்வி அல்ல. தான் ஆட்சியில் இருக்கிற போதே உள்ளாட்சி தேர்தலே வெற்றி வாய்ப்பை இழக்கிறது. தான் ஆட்சியில் இருக்கிற போதே நாடாளுமன்ற தேர்தலில் 38 தொகுதிகளை இழந்து ஒரு தொகுதியில் மட்டும் கரை சேர்றோம். அதற்கு பிறகு நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற பொதுத் தேர்தல், அதற்கு பிறகு ஈரோடு கிழக்கு தேர்தல் என்று வரிசையாக தொடர்ந்து தோல்வியை பழக்கமாக்கி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 40 தொகுதிகளுடைய வெற்றியை உறுதி செய்து கொண்டு முதலமைச்சர் டெல்லிக்கு போறாரு. எடப்பாடியார் தான், அவர்தான் விரல் நீட்டுகிறவர் தான் பிரதமராக வர முடியும் என்று தன்னம்பிக்கையோடு பேசியவர்களை நினைத்து நான் வருத்தப்படுகிறேன். இதற்கு என்ன காரணம்? மர சாஞ்சா ஊரே ஏறும் சொல்லுவானுங்க. சாஞ்ச மரத்தில் ஊர் ஏறும், நிற்கிற மரத்தில் முடிஞ்சவன் தான் ஏறுவான். அனைத்து இந்திய அண்ணா திமுக தொடர்ந்து சாய்ந்து கொண்டிருக்கிற மரமாக இருக்கிற காரணத்தால் இன்றைக்கு அதிமுகவை பாஜக முந்துகிறது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லல. எம்ஜிஆர் காலத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க அம்மாவையும் புரட்சி தலைவருடைய காலத்தையும் புரட்சி தலைவியினுடைய காலத்தையும் ஒப்புமைப்படுத்தி நீங்கள் பேச வேண்டாம். காரணம், அவர்கள் கரிஷ்மா கொண்ட தலைவர்கள். இது பாருங்க, விழி காட்டும் திசையில் தேசத்தினுடைய முடிவுகளை, அரசுகளை திருப்பக்கூடிய சக்தி படைத்தவர்கள் அவர்கள். நான் அசைத்தால் இந்த நாடு அசையும் என்ற நிலை இருந்தது. அப்படிப்பட்ட தலைவர்களாக நாம் இல்லை. நட்சத்திர செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.